ஹலோ மக்களே, இன்றைக்கி நாங்கள் கசோலோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிளேஸான தோஷ் வில்லேஜுக்கு வந்திருக்கோம். ஸோ பார்வதி வேலியிலேருந்து கேபு பிடிச்சி வரணும். இங்கே பக்கத்தில் வரைக்கும் பார்க்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகணும். ஸோ இப்போது வண்டி இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக வேண்டியதுதான். கேப் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் பார்வதியில் இருந்து தோஷ் வரைக்கும் 1300 ஒரு கேபுக்கு. ஸோ இன்றைக்கி இங்கே தான் தோஷை நாங்கள் சுற்றி காமிப்போம் உங்களுக்கு. ஓகே, ஸோ எங்களோட ஸ்டே பண்ண வேண்டிய நாங்கள் புக் பண்ண இடம் ஆல்மோஸ்ட் வந்துச்சு. அங்கே ஒரு பச்சை கலர் ரூஃப் தூரமாக தெரியுதா? ஐகேஸ் அங்கே தான் நாங்கள் புக் பண்ண ஸ்டே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நடந்து போக வேண்டியதாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ யாராவது பிளான் பண்ணுறதுன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் நான் தரேன். ஆக்சுவலாக ஒரு கிலோமீட்டர் கிட்ட அங்கேருந்து நடக்கணும். ஸோ கொஞ்சம் ஹைக் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இங்கே கூட ஒருத்தர் மட்டும் வழியில் ஸ்டக் ஆகிருக்கு. வந்துடுவாரா? பட் இந்த வியூக்காக வரலாம். ஆக்சுவலி பார்த்தா கொஞ்சம் ஸ்னோ கூட தெரியுது. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு 1 மந்த் இயர்லியாக வந்திருந்தேன்னா இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்னோவாக தான் இருந்திருக்கும். மேபி ஃபெப்ரவரி வரைக்குமே இங்கெல்லாம் ஸ்னோ இருக்கும். ஆக்சுவலாக வாங்கராஜ் வாங்கோ, ஏறி வாங்க சுவாமியே. ஹைக் எப்படியா இருந்துச்சு? ஐயப்போ ஓகே தான் ராஜ். ஓகே, ஹைக் ஓகேவா? ஓகே தான் ராஜ். ஹைக் ஓகேவா? எப்படி இருக்கு? ஓகே சார், ஓகே தானே? ஸோ ரூமுக்கு வந்து செட்டில் ஆயாச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ தான் பாருங்கள். கொஞ்சம் அங்கேருந்து ஹைக் பண்ணி மேலே வரணும். பட் இந்த வியூக்காக வந்து தான் ஆகணும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோ தெரியும் பாருங்கள். இங்கே ஸ்னோ மவுண்டன்ஸ். ஆல்சோ பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. என்ன படித்தாலும் படிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம தோஷில் இருக்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு போக போகிறோம். 30 minutes வாக். நமக்கு இவ்வளோ கம்பெனி கொடுத்துருக்காங்க. ராஜ், எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம் இந்த ஃபால்ஸுக்கு? ஓகே தான். ஓகே தானே? அவுட் ஆஃப் 5 ஓகே தான். 2.5 தான். ஹலோ,
கூப்பிட்டு உட்கார வை கூட. எப்படி டிபெட்டியன் ஃபுட்டு ஒரு கஃபேக்கு வந்திருக்கோம். செம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஓகே தானே? ஸ்டேலேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஈவினிங் பேக் டு டெல்லி, அங்கேருந்து சென்னை. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு பியூட்டிஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். கீழே ரிவர் தெரியுதா, மேலே ஸ்லோ மவுண்டன் தெரியுதா? ஸோ நவ் வி ஆர் லீவிங் பேக் டு பார்வதி வேலி, கசலோட பேஸுக்கு. அங்கேருந்து ஈவினிங் பெஸ்ட் டு டெல்லி. ஸோ அவ்வளோதான் கசோல் ட்ரிப்புக்கு எண்டு. வி ஹாவ் மிஸ்ட் அவுட் ஃபியூ பிளேசஸ் லைக் புல்கா, துல்கா, குல்கா, அந்த 3 ஹில்ஸ்ங்கிற வில்லேஜஸ் இருக்குது. அது போல் அதே மாதிரி நேற்று வாட்டர் ஃபால்ஸ் போனோட ஆக்சுவலாக அது லொக்கேஷன் கிடையாது. ஆக்சுவலாக அந்த கடையில் இருந்து ஒருத்தர் எங்களை தப்பான திசைக்கு திருப்பி விட்டுருக்காப்புல. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஹைக் பண்ணி போனால் தான் ரியல் வாட்டர் ஃபால் பார்க்க முடியும். ஸோ யா, பட் யா நவ் வி ஹாவ் டு லீவ், அதனால் அங்கே போக முடியல. ஸோ இது வந்து ஒரு டெம்பிள் இங்கே. பாருங்க, அழகாக கட்டியிருக்காங்க ஒரு குட்டி டெம்பிள். ஸோ ஐ டோன்ட் நோ, இது இன்னும் சீசன் ஸ்டார்ட் ஆகலை. விசாரித்ததுக்கு பை நெக்ஸ்ட் மந்த் இங்கே ஃபுல்லாக க்ரீனரி ஆகிடும். ஸோ அப்போ தான் ப்ராப்பர் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஸோ பை த மந்த் ஆஃப் மே இங்கே ப்ராப்பராக நல்லா க்ரௌட் வர டைம் தான். இந்த டைமில் அவ்வளோ டூரிஸ்ட் இல்லை. அண்ட் ஆல்சோ லோக்கல் பீப்புள் ஆர் pretty சைலண்ட் அண்ட் காம். அவ்வளோ இன்ட்ராக்ஷன் எனக்கு கிடைக்கல. மேபி நான் தனியாக கொஞ்சம் சுற்றி இருந்தேன்னா நடந்திருக்குமோன்னு தெரில. ஸோ நாங்கள் இப்போ வந்திருக்கிறது பார்த்தா டார்காய்ஸ் சொல்லிட்டு ஒரு கஃபே அண்ட் பார். இஸ்ரேலி ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்காக உட்காந்துட்டுருக்கோம். நானும் வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு இடத்துல கேஃபேல உட்காந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். பட் நாங்கள் சுற்றிட்டே இருந்ததுனால அது முடியல. மோஸ்ட்லி நெட்டில் பார்த்ததில் எல்லாமே இங்கே நிறைய பேர் வர்றது இந்த மாதிரி கேஃபே ஹாப்பிங், இங்கே இருக்கிற ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுக்கு. இஸ்ரேலி, டிபெட்டியன் இந்த ஃபுட்டெல்லாம் இங்கே மோஸ்ட் கஃபே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் வர்றதுன்னா உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சரியா? ஓகேவா? ஓகே ஓகே. எடுக்க சிபியா? சும்மா ரியாக்ஷன் கொடுக்க கூடாது, உண்மையிலுமே நல்லா இருக்கு. ராஜ் சாப்பிட்டதானா? ராஜ்
ஓகே தான் ஓகே தான் ஓகே தான் ஓகே ஓகே தான் தான் ஏதாச் ஓகே தான். ஓகே கசோல் சீரீஸ் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஏற வேண்டியதா சென்னைக்கு. ஸோ அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு மறுபடியும் வரேன். அது வரைக்கும் பாய். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜ் பை சொல்லுங்கள். பாய்.